வைசாக புராணம் 19ஆம் அத்தியாயம். விஷ்ணுமூர்த்தியின் யம ஊர்வலம். நாரத முனிவர் அம்பரீஷ சக்கரவர்த்தியிடம் உரையாடிக் கொண்டிருக்கிறார். இறந்தவர்களின் கடவுள் மகிமையுடன் நிற்கிறார். யமனின் வார்த்தைகளை கேட்டு பிரம்மதேவர் இப்படித்தான், ஐயோ, உனக்காக வருத்தம் கொள்கிறேன். நீ பார்க்கும் மர்மம் என்ன? நீ நல்லவர்களை காயப்படுத்தினால் அதன் விளைவு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். ஸ்ரீஹரியின் நாமத்தை ஜபித்தவுடன் விஷ்ணு லோகத்தை அடைவீர்கள். அரசர்கள் வைசாக விரதம் செய்து ஸ்ரீஹரி லோகத்தை அடைவதில் என்ன பிரச்சனை? 100 அஸ்வமேத யாகங்கள் செய்த பிறகு ஒரு முறை கோவிந்த நாமத்தை ஜபித்தாலும் உங்களால் இயன்ற புண்ணியம் கிடைக்கும். எத்தனை யஜ்ஞங்கள் செய்தாலும் புண்ணியங்களை அனுபவித்து மீண்டும் பிறப்பார்கள். ஆனால் ஸ்ரீஹரியை வணங்கி வழிபட்டால் மறுபிறவி இருக்காது. ஸ்ரீஹரி நாமத்தை ஜபிப்பவர்கள் குருக்ஷேத்திரம் செல்லக்கூடாது. சரஸ்வதியின் 3 யாத்திரைகளில் மூழ்க வேண்டிய அவசியமில்லை. செய்ய முடியாத காரியங்களை செய்தவர்கள், எவ்வளவு பாவம் செய்தவர்கள், மரணத்தின் போது விஷ்ணுவின் நினைவு இருக்கும் ஸ்ரீஹரியின் வார்த்தையை அடைவார்கள். உண்ணாததை உண்டவர்களும் ஸ்ரீஹரியை நினைவு செய்தவர்களும் பாவங்களை நீக்கி விஷ்ணுவின் சமுதாயத்தில் உள்ளனர். வைசாக மாதம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான மாதம். வைசாக தர்மங்களை கேட்டால் பாவங்கள் அனைத்தும் விலகும். விஷ்ணு பிரியமான வைசாக மாத விரதம் கடைபிடித்தவர்கள் ஸ்ரீஹரியின் வார்த்தை, அவரின் இருப்பிடத்தை அடைவதில் என்ன சிக்கல்? அனைத்தும் ஜெகநாதர் நம் அனைவரையும் படைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். அவரின் நாமங்களை அருந்தியவர்கள் விஷ்ணுலோகம் சென்றதில் மர்மம் என்ன? புகழ்பெற்ற ஸ்ரீஹரி பக்தர், ஸ்ரீஹரிக்கு விருப்பமான வைசாக மாத விரதம் செய்தவர்களுக்கு ஸ்ரீஹரியின் பக்தராக இருந்து உதவுவது இயல்பு. யமதர்மராஜா ஸ்ரீஹரி பக்தரே, அந்த அரசனை தண்டிக்கும் சக்தி எனக்கு இல்லை. ஸ்ரீஹரி பக்தர்களுக்கு ஒருபோதும் நோய் வராது. பிறப்பு இறப்பு தொல்லை பயம் இல்லை. உரிமையாளர் சொன்ன வேலையை, அதிகாரியின் வேலையை பின்பற்ற அதிகாரி முயற்சி செய்துள்ளார். தலைவன் பணியை முடிக்காவிட்டாலும் நரகத்திற்கு செல்ல மாட்டான். தன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை உரிமையாளரிடம் தெரிவித்த அதிகாரி அல்லது வேலைக்காரன் மிகவும் வருத்தமாக இருக்கிறான். அவனை கூறி தவறில்லை. முதலாளி வேலை செய்யும் சக்தியை மீறினால் அது அவருடைய தவறு அல்ல என்று பிரம்மதேவர் யமதர்மனிடம் பல விதங்களில் கூறியிருக்கிறார். பிறகு யமதர்மன் பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேளுங்கள் சுவாமி. உங்கள் யாகத்தை பின்பற்றியதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவை அனைத்தும் கிடைத்தது. இது போதும். நான் எனது பழைய வேலைக்கு திரும்ப விரும்புகிறேன். நான் சக்தியுடனும் வைஷ்கரவுடனும் மகிமையுடன் பூமியை ஆளும்போது நான் தலைமை பொறுப்பேற்க மாட்டேன். அந்த மன்னனால் வைசாக விரதத்தை நிறுத்த முடியுமானால் தந்தைக்கு கயாசார்த்தம் செய்த மகனை போலே நான் திருப்தி அடைவேன். தயவு செய்து என் விருப்பப்படி ஒரு நாயின் விருப்பத்தை சொல்லுங்கள். அப்போது நான் மீண்டும் என் கடமையை செய்யாதே என்று வேண்டிக் கொண்டேன். அப்போது பிரம்மதேவர், யமதர்மனே, விஷ்ணு பக்தரே, நீங்கள் அவரை எதிர்ப்பது நல்லதல்ல. கீர்த்திமான் மீது கோபம் கொண்டால் ஸ்ரீஹரியிடம் செல்வோம். ஸ்ரீமன் நாராயணரிடம் நடந்ததையெல்லாம் கூறி அவர் சொன்னபடியே செய்வோம். ஸ்ரீமன் நாராயணர் எல்லா உலகங்களுக்கும் அதிபதி, நீதியின் ஆட்சியாளர், நம்மை தண்டிப்பவன், நம்மை நினைவு செய்பவன். ஸ்ரீஹரியின் வார்த்தைகளுக்கு நம்மால் எதுவும் பதில் சொல்ல முடியாது. புகழ்பெற்ற நபருக்கு ஸ்ரீஹரி பக்தரால் பதில் சொல்லலாம். ஸ்ரீஹரியிடம் செல்வோம் என்று யமதர்மராஜாவை பின்தொடர்ந்து பார்க்கடல் அரசனும் அறிவின் வடிவில் இருப்பவனும் எண்ணால் நிறைந்தவனும் ஞானத்தை உடையவனுமான ஸ்ரீஹரியை போற்றினார். அப்போது அவர்களுக்கு ஸ்ரீஹரி தோன்றினார். பிரம்மா, யமதர்மராஜா இருவரும் ஸ்ரீஹரியை வணங்கினர். ஸ்ரீஹரியின் 2 பேரும் விமர்சித்து அவர்களின் மனதில் உள்ளதை கூறினர். பேய் துன்பம், யமனின் முகத்தில் என்ன இருக்கிறது? அவன் தலை குனிந்து எங்கே பிரம்மதேவர் விஷயத்தை கூறினான். அப்போது உன்னுடைய பக்தனான கீர்த்திமான் பிரம்மதேவரின் ஆட்சியில் மக்கள் அனைவரும் வைசாக விரதம் கடைபிடித்து இருள் சூழ்ந்த உலகத்தை அடைகின்றனர். அதனால்தான் உலகம் காலியாக இருக்கின்றது. இதனால் தினமும் அவதிப்பட்டு வருகிறார். அந்த துக்கத்தை அளவிட முடியாமல் கர்த்தவ்யபராயனுக்கு யமன் கீர்த்திமானை
தாக்கினான். தாக்குதல் பரிசோதனை செய்யப்பட்டது. புகழை காப்பாற்ற வந்தாய், என்ன செய்வது என்று தெரியாமல் என்னிடம் வந்தாய், நான் என்ன செய்வேன்? சுவாமி, உமது பக்தர்களை தண்டிக்க நாங்கள் அதனால்தான் நாங்கள் உங்கள் அடைக்கலத்திற்கு வந்துள்ளோம். பிரம்மதேவர் உங்களுடைய பக்தனை தண்டித்து தம் அன்பான யமனை காப்பாற்றச் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு சிரித்தார். நான் யமனும் பிரம்மாவும் அழைத்தேன். நான் லக்ஷ்மி தேவியாக இருந்தாலும் என் உயிர் உடல் ஸ்ரீவம், கௌசுவம், வைஜெயந்தி மாலை, வெள்ளைத்தீவு, வைகுந்தம், திருப்பார்கடல், கிருத்தமாந்தம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிடுவேன். ஆனால் என் பக்தனை விட்டு விலக மாட்டேன். துன்பங்களையும் உயிர்களையும் விட்டுவிட்டு என்னை சார்ந்திருக்கும் பக்தர்களை நான் எப்படி பிரிவேன்? யமதர்மராஜாவே, உன்னுடைய துக்கத்தை போக்க நான் உனக்கு ஒரு தீர்வை தர முடியும். கீர்த்திமான் மகாராஜனுக்கு 10,000 ஆண்டுகள் ஆயுளை கொடுத்துள்ளேன். இப்போது 8,000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பிறகு வேண்டுமானால் இன்னொருவன் ராஜாவாகலாம். அவர் எனக்கு பிடித்த வேதங்கள் மற்றும் தார்மீக காரியங்களை அளிக்கிறார். அட்டூழியங்கள் நடைமுறைப்படுத்துதல். அப்போது வைசாக மாத தர்மத்தை கடைபிடிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். பாவம் அவன் அதை செய்தால் வேணனின் பலத்தால் அழிக்கப்படும். அது பிரம்மா. நான் பிருத்து என்ற பெயரில் பிறந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன். பிறகு மீண்டும் நான் உலகில் வைசாக தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அப்போது என் பக்தனாக இருப்பவன் உயிரை விட வைசாக தர்மங்களை பின்பற்றுவான். ஆனால் 1000 மத்தி அவன் ஒடுக்கப்படுவான். எண்ணிலடங்கா மக்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் மட்டுமே வைசாக தர்மத்தை பின்பற்றுகிறார்கள். எஞ்சியவர்கள் காமமாக இருப்பார்கள். யமதர்மராஜா, அப்போது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சோகமாக இருக்க வேண்டாம். வைசாக மாத விரதத்தில் உனக்கு பங்கு தருகிறேன். வைசாக விரதம் வெட்கப்படுபவர்களை எல்லாம் உனக்கு பங்கு கொடுக்க வைக்கும். போரில் வெல்ல வேண்டிய பங்கை பெறாதே. வென்ற புகழிலிருந்து உனக்கு பங்கு கிடைக்கச் செய்வேன். உனக்குரிய பாகம் கிடைத்தால் நீ வருத்தப்பட மாட்டாய். இங்கே கவனிக்க வேண்டியது யாதெனில், மகிமை பொருந்திய யமனை வென்று பாகம் புரிகிறதோ என்ற சந்தேகம் வரலாம். வைசாக விரதம் செய்த பாவங்கள் நரகம் சென்று விஷ்ணுலோகம் செல்லாது. நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் யமனின் பாகம் அல்ல. ஆனால் யமனின் பாகங்கள் அல்லாதவர்கள் விஷ்ணுவின் லோகத்திற்கு செல்வதில்லை. அதற்கு பொறுப்பானவர் வைசாக தர்மத்தை பின்பற்றச் செய்தவர். யமனின் பாகம் ஒரு மகத்தான மனிதர். அவர் எல்லா மக்களையும் வைசாக தர்மத்தை பின்பற்றும்படி செய்தார். எனவே கீர்த்திமானான அரசன் யமுனையை வென்றது போல் இப்போது ஸ்ரீஹரி வைசாக தர்மத்தை பின்பற்றுபவர்கள் யமனுக்கு கூடுதலாக வைசாக தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் யமனுக்கு கூட்டில் ஒரு பகுதியை கொடுப்பது போல யமனுக்கு ஒரு பாகமாக நச்சரிஞ்சு கீர்த்தியாகம் செய்து யமதர்மராஜாவின் மனம் பலமாக இருக்கும். வைசாக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் தினமும் ஸ்நானம் செய்து உங்களுக்கு உரிமை வழங்குவார்கள். வைசாக மாத விரதத்தின் கடைசி நாளில் நீர் நிரப்பப்பட்ட கலசமும் பெருங்கண்ணமும் உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். செய்யாத வைசாக கர்மாக்கள் அனைத்தும் வீணாகிவிடும். அதாவது வைசாக விரதம் அனுஷ்டிப்பவர்கள் தினமும் நீராடும் போது யமனுக்கு நீர் நிறைந்த கலசம் பெருக அரிசியை கொடுக்க வேண்டும். யமனின் பெயரால் நான் தானமாக மாறுவேன். அவ்வாறு செய்யாதவர்களின் பூஜை முறைகள் வீண் என்ற உணர்வு. அதனால் தான் யமதர்மராஜா உங்கள் பங்கை இப்படி கொடுத்து மகிமை உள்ளவர் மீது உங்கள் கோபத்தை விடுங்கள். தினமும் குளிப்பது ஆரோக்கியம் மற்றும் கடைசி நாளில் பொட்டாசியம் நிறைந்த நீராக அது இருக்கும். பெருகணம் உறிஞ்சுதலில் ஒரு பகுதியாகும். இதை செய்யாதவர்கள் வீண். அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப உங்கள் உலகில் இருக்கிறார்கள். தர்மத்தை முடிவு செய்து உன்னை விட்டு எனக்கு மட்டும் சேவை செய். என் அறிவால் என் பக்தர்களை தண்டிக்காதீர்கள். தடைகளை உருவாக்கி உங்களுக்கு தகுதியற்றவர்களை தண்டிக்கவும். உனக்கு ஒரு பங்கு கொடுக்க நான் உன்னை பிரபலமான நபரின் இடத்திற்கு அனுப்புகிறேன். கீர்த்திமானிடம் என் பெயரில் சுனந்தன் சொல்லி உனக்கு பங்கு தருகிறேன் என்று கூறிவிட்டு சுனந்தன் கீர்த்திமானை அந்த இடத்திற்கு அனுப்பினார் ஸ்ரீஹரி. யமதர்மராஜன் சுனந்தன்
கீர்த்திமான் ஆகியோருக்கு ஸ்ரீஹரி செய்தி சொல்லி கீர்த்திமானை ஏற்று ஸ்ரீஹரியின் இருப்பிடத்திற்கு வந்து இதை சொன்னார். ஸ்ரீஹரி இப்படி யமதர்மராஜன் நந்தன் என்ற பெயர் கொண்டு பிறப்பெடுத்தவர். பிரம்மதேவர் யமனிடம் கூற வேண்டிய வார்த்தைகளை கூறிவிட்டு நடந்ததை கண்டு வியந்து தன் மக்களுடன் தன் உலகத்திற்கு சென்றார். யமன் சற்று மகிழ்ச்சியுடன் தன் ஊருக்கு திரும்பினான். ஸ்ரீ மகாவிஷ்ணு அனுப்பிய சுனந்தனின் வார்த்தைகளை பின்பற்றி ஸ்நானத்தின் போது அர்க்யம், ஜல கலசம், தத்யான்னம் ஆகியவற்றை யமதர்மராஜனுக்கு வழங்குங்கள். அவர் 7 பாடி மக்கள் அனைவரையும் வைசாக மாத விரதத்தால் புனிதப்படுத்துகிறார். தர்மராஜன் அர்க்யம் அனைத்தையும் பெற்று யமதர்மராஜன் மக்களை நன்கு வாழ வைப்பார். யமதர்மராஜன் யாராக இருந்தாலும் வைசாக மாதத்தின் பலனை உணர்வார். அதனால்தான் வைசாக மாத விரதத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தினமும் ஸ்நான நேரத்தில் யமனுக்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். வைசாக பூர்ணிமாவின் போது, அதாவது வைசாக மாத பௌர்ணமியின் போது முதலில் யமனுக்கு நீராடி கலசம் மற்றும் தத்யான்னத்தை கொடுத்துவிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் பிறகு பித்ரு தெய்வங்கள் ஆசானை வழிபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு குளிர்ந்த நீரால் அன்னம், தயிர், தட்சிணகால தாம்பூலம், பாத்திரம், பழங்களால் செய்யப்பட்ட கஞ்சு ஆகியவற்றை பிராமணர் ஏழையான ஸ்ரீஹரிக்கு கொடுக்க வேண்டும். மேலும் விவரங்களில் திருப்தி அடைவார்கள். வைசாக மாத விரதம் பின்பற்றுபவர்களில் பக்தி முக்கியமானது. நாம் விரத தர்மத்தை பின்பற்றும் போது யதாசக்தியை கடைபிடிப்பது மிகவும் முக்கியமானது. இனி வைசாக மாத விரதம் கடைபிடித்தவர்கள் வாழும் வரை மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள் ஆகியோர் மகிழ்ச்சியுடன் நல்ல பலன்களுடன் இருப்பார்கள். அவர் இறந்த பிறகு முழு குடும்ப உறுப்பினரான ஸ்ரீஹரி பூலோகம் நுழைவார். மகிமையை பின்பற்றி யதாசக்தி வைசாக விரதம், தான தர்மங்கள், சகல சௌபாக்கியங்களையும் சகல செல்வங்களையும் அனுபவித்து தன் மக்களுடன் ஸ்ரீஹரியின் சந்நிதியை அடைந்தார். கீர்த்திமான் பின் பொல்லாதவன் வேணன் அரசன் எல்லா மதங்களையும் அழித்து விட்டான். வைசாக மாத செய்தித்தாள்கள் காணவில்லை. இதனாலேயே முக்தி அடைவது மிக எளிது. வைசாக தர்மம் என்பது யாருக்கும் தெரியாத நிலையில் உள்ளது. முற்பிறவியில் புண்ணியமும் வைசாக மாத தர்மமும் வாய்ந்த சக்தியும் மௌன விரதமும் ஸ்ரீஹரியின் பக்தியும் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். உலக மக்களுக்கு சுதந்திரம், இன்பங்கள் மற்றும் சுலபம் ஆகியவை தவிர்க்க முடியாதவை. ஆனால் பழங்கால வேலைகளால் மட்டும் இது சாத்தியம் என்று ஸ்ருததேவர் ஸ்ருதகீர்த்திக்கு விளக்கினார். ஸ்ருததேவ மகாமுனி மனித குலத்தில் இருக்க போகும் வேணு பொல்லாதவன் என்று, இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த வேணு நல்லவன் என்றும் கேள்விப்பட்டேன். உமது வார்த்தைகளால் கீர்த்திமானுக்கு பிறகு வேணன் அரசன் என்று கூறுவாயாக. இதை விளக்குமாறு என்னிடம் கேட்கப்பட்டது. ஸ்ருத்த கடவுள் அரசர் யுகங்களுக்கு ஏற்ப புனைவுகளின்படி கதைகளின் தன்மை வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கலாம். யமனின் கதைகளையும் வாக்குறுதிகளையும் கூறிய வேணு ஒரு கற்பனை மனிதர். வேணுவும் நான் சொன்ன ஒரு கற்பனை மனிதனும் நல்லவர்கள் கெட்டவர்கள் கதைகள் நல்லது கெட்டதுகளை நினைவுபடுத்தும் வகையில் கூறுவோம். அதுவே மகிமையின் நற்குணம், பிறகு மகத்துவம், பிறகு சுக்கிரனின் அக்கிரமம். நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவையெல்லாம் எளிமையாக குறிப்பிடப்படவில்லை. நாரத முனிவர் அம்பரீஷனுக்கு இவ்வாறு விளக்கினார். வைசாக புராணத்தின் 19வது அத்தியாயம் நிறைவடைந்தது.